अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि युवत्वादौ तुल्येऽप्यपरवसताः शत्रुशमनस्थिरत्वादीन् कृत्वा भगवति गुणान् पुंसत्व सुलभानि त्वयि स्त्रीकैत एकान्तानि मूर्धिमपतिपारार्थ करुणा क्षमादीन् वा भोक्तुं भवति युवयोः आत्मनभिदा. இந்த திருமந்திரத்துக்கு அப்புள்ளார் அருளி செய்த பிறகு ரெண்டாவது யோஜனை இதில், அதாவது முக்காரம் பிராட்டி வாசகமாக இருந்து அர்த்தம் சொல்லுது. அந்த இருவருக்கும் இவன் சேஷபூதம் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல யுவயோகோ ஆத்மனிபிதா அப்படின்னு புருஷனுக்கு பும்சத்துவ பிரயுக்தமான குணங்கள்லாம் பெருமாளும், ஸ்திரீத்துவ பிரயுக்தமான குணாதிகள்லாம் பிராட்டியும் அவளுக்குள்ளேயே இதை விபஜித்து வச்சுட்டுருக்கா அனுபவ ரசத்துக்காக அப்படின்றத சொல்கிறேன். அதனால் பிராட்டி பரார்த்தமாகவும் பாரார்த்தியமாகவும் பாரதந்திரியமாகவும், அதாவது எம்பெருமான் பொருட்டாகவும் எம்பெருமானுடைய வசமாகவும் இருக்கிறது அப்படின்றது அவர்களுடைய சொந்த இச்சையினால், பிராட்டியினுடைய சொந்த இச்சை அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருமாளுடைய இச்சை ரெண்டு பேரும். ஆனால் இந்த இடத்துல ஜீவன் பாரார்த்திய பாரதந்திரியத்தை உடையவன் அப்படின்னு சொல்கிற போது அது பரமாத்மாவனுடைய அசாதாரணமாக இருக்கக்கூடியதான சங்கல்ப விசேஷம். இந்த சங்கல்பத்துக்கும் அந்த சங்கல்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ஸ்வேட்சை, அது இது இதராளுக்காக பண்ணக்கூடிய சங்கல்பம். சரி, இதுக்கு இந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. இப்போ சரீராத்ம பாவம், சரீரி பாவம்னு சொன்னமே, இதனால் என்ன ஏற்படுறது? எப்பவும் பெருமாள் எல்லா இடத்துலையும் விட்டு பிரியாது இருக்கான், ஆத்மத்தையாக இருக்கான் அப்படின்னு, ஆத்மாவாக இருக்கான்றது தெரியுது. அப்போ பிராட்டி பெருமாள் திருமாருளை விட்டு பிரியாது இருக்கா அப்படின்னு சொன்னால் இதுக்கு அதுக்கு என்ன? அப்போ பிராட்டிக்கு துல்லியமாக நாம் ஆயிடுவோமா? சேதனா சேதனம் பிரபஞ்சமெல்லாம் ஆயிடுமா அப்படின்னா ஆகாது. இதுவும் தான் விட்டு பிரியாது. சேத்தனா சேத்தனமும் என்றைக்கும் ஒரு நாளும் பெருமாளை விட்டு பிரியாது. பிராட்டியும் ஒரு நாளும் விட்டு பிரிய மாட்டா. அப்போ பிராட்டிக்கு துல்லியமானாமோ? அதே மாதிரி எப்போதும் கைகளா நேமியான் அப்படின்னு சக்கரமெல்லாம் எப்பவும் பஞ்சாயுதங்கள்லாம் பெருமாளை விட்டு பிரியறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்குது. அதனால் பிராட்டி பிரம்ம தத்துவத்தோட விட்டு பிரியாமல் ஏக தத்துவமாக இருக்கா. இதெல்லாம் பூஷணாயுதங்களாக பெருமாளுக்கு சக்கராதிகள்லாம் விட்டு பிரியாமல் இருக்கா. சேத்தனா சேத்தன வர்க்கம் மொத்தம் இதுவாக இருக்கா. என்னது? பெருமாளுடைய சரீரமாக விட்டு பிரியாமல் இருக்கா. அதனால் பெருமாளுக்கு சொல்லப்பட்ட குணங்கள், குணாதிசயங்கள்லாம் பிராட்டிக்கு இருக்குது. அதுபோல் நமக்கு விட்டு பிரியாது இருக்குனாலும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இதுக்கு நிறைய தாரதமியம் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. அதன்படிக்கு அதனால் அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா
பிரஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி. அந்த பிரஷ்டதஸ்துன்றதுக்கு தான் தூன்றதுனால அந்த சந்தேகமெல்லாம் வியாவர்த்தி பண்ணப்படுறது. அப்புறம் தனுஷ்பாணிஹி அப்படின்றது தனுஷ் அவன் கையில் வச்சுட்டு இருக்கான்றது இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அதாவது மற்றவர்களை எம்பெருமான் தான் கைங்கரியம் பண்ணுறது இல்லாத மற்றவர்களையும் அந்த மாதிரி பண்ண வைக்கணும் அப்படின்னு அதுக்காக. அது மாத்திரம் இல்லாத உபனிஷத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, நேற்றே சொல்லியிருக்கோம், பிரணவார்த்தத்தை சொல்லச்சே பிரணவார்த்தத்துக்கு லுப்த சதுர்த்தி வேணுமா இல்லை அப்படியே சொல்லலாமா அர்த்தம் அப்படின்னு சொல்லச்சே ஸ்ருதி என்ன சொல்கிறதுன்னு, பிரணவமாகிற தனுஷை வில்ல வச்சுண்டு ஆத்மாவாகிற சரம் அது அம்பை பிரம்மத்தை இலக்காக வச்சுண்டு எய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் ஜீவனை மகார வாச்சனான ஜீவனை இந்த லக்ஷ்மணன் குறிக்கிறதுனால தனுஷ்பாணி, அதாவது பிரணவமாகிற வில்ல ஆத்மாவாகிற சரங்கொண்டு பிரம்மத்தை நோக்கி எய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்போது தனுஷ்பாணிஹி அப்படின்றது அந்த அர்த்தத்தை காண்பிக்கிறது. அதனால் இப்படி பிரணவார்த்தத்தை இது பூர்ணமாக மகாலட்சுமி பரமா உகாரார்த்தம் சொல்லச்சே எப்படின்றதுக்கு அப்புள்ளார் அருளி செய்த பிறகு அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிரட்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணா அனுஜகாமஹா. இதுக்கு மேலே ரெண்டாவது பதம் நமசப்தார்த்தம். இந்த நமசப்தார்த்தத்துக்கு என்ன சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னால், தித்தீய பதத்தில் சப்தத்தாலும் அர்த்த சுபாவத்தாலும் வரும் அர்த்தங்களை ஸ்ரீ பரதாழ்வானுடையவும் ஸ்ரீ சத்ருக்ராழ்வானுடையவும் விற்த்தாந்தங்களிலே அறிவது. இப்போ நமசப்தார்த்தம் இருக்குது ரெண்டாவது பதம். அந்த பதத்துக்கு சப்தத்தினால ஒரு அர்த்தம், அர்த்த சுபாவத்தினால ஒரு அர்த்தம் அப்படின்னு சாய்க்கிறார். சப்தஸ்வபாவம் அப்படின்னு சொல்கிறதுன்னா, ஒரு சப்தத்துக்கு சாதாரண அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தம், அதில் உள்ளர்த்தம் விசேஷ அர்த்தம் இருக்கிறது அர்த்தஸ்வபாவம் அப்படின்னு பேர். இப்போது லோகத்தில் வான்னு ஒரு சப்தம் இருக்குது. சுலபமாக ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுறேன். அந்த சப்தத்துக்கு வான்னு சொன்னால் கிட்டவான்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ கிட்டவான்னு சொன்னால் ஒரு சுவாமி சொன்னார், அந்த கதை சொல்லிட்டா இதுக்கு சுலபம். அம்மா வந்து பிள்ளைய வான்னு சொன்னாலாம். அந்த பிள்ளை கேட்டானா அந்த குழந்தை, அம்மா நீ என்னை அடிக்க கூப்பிட்றியா இல்லை கொஞ்சம் கூப்பிட்றியா அப்படின்னு கேட்டு. இப்போ வான்ற பதம் கிட்டவான்னு கூப்பிட்றான்றது சரியாக கொடுத்த சப்தத்தினால. இப்போ அந்த குழந்தை துஷ்டத்தனம் பண்ணி இங்கே வா ஒன்று அப்படின்னு வான்னு அடிக்கிறதுக்காக கூப்பிட்றால இல்லை கொஞ்சத்துக்காக கூப்பிட்றால, அது அர்த்த சுபாவம். நான் அவன் கூப்பிட்றேன் அந்த டோன்னு சொல்கிறோமே அதில் இருக்குது. அதை போல் நமசப்தத்துக்கு சப்தத்தினால அது வந்து ஆத்ம நிவேதன பரத்தில் சொல்கிறது. அதுக்கப்புறம் அதான் சப்தத்தினால ஆத்ம நிவேதன பரம் அப்படின்னு சப்தத்தினால அது சாதாரணமாக நமஸ்காரத்தை சொல்கிறது. அதனால் அது ஆத்ம நிவேதன பரமும் இருக்குது. அதில் அர்த்தஸ்வபாவம் அப்படின்னு சொன்னால் நமசப்தமும் ஒரு சப்தம் இல்லை, ஒரு சப்தம்தான், ஒரு பதம்தான். ஆனால் அதை பிரித்தா ரெண்டு பதமாக இருக்குது. ந மகா அப்படின்னு, நான் மகா அப்படின்னு சொன்னால் மகான்னா ஷஷ்டி ஆறாவது வேற்றுமை இருக்குது. மமான்னு அர்த்தம்.
ந மமா எனக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். எனக்கு இல்லைன்னா என்ன இல்லை? சுவாதந்திரம் இல்லை. யாருக்கு சுவாதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால், பூர்வ பதம் இருக்குதே பிரணவம், அது 3 பதமாக இருக்குச்சே, கடைசி பதம் மா. அந்த மாவுக்கு மா, அதுக்கப்புறம் இது நமஹா அப்படின்னு இருந்ததுன்னா, மான்றது ஜீவனை குறிக்கிறதுனால நான் ஆடுது. அதுக்கப்புறம் நமஹா அப்படின்னா நாமமா. நான் எனக்கு முதல்ல நான் நமஹான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு சொன்னால், எனக்கு சுவாதந்திரம் இல்லை அப்படின்றது இருக்கு. நான் எனக்கு இல்லைன்னு வேற இருக்கு. அதனால் இந்த இடத்துல அர்த்த சுபாவத்தினால நான் எனக்கு இல்லைன்னு சொன்னால், முதல்ல எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அப்போவே அது பெருமாளுக்கு தான் ஆயிடுது. எனக்கும் இல்லைன்னு சொல்கிறது, அதான் நான் எனக்கும் இல்லைன்னு சொல்கிறதுனால எம்பெருமானுக்கே அப்படின்னு அந்நியசேஷத்துவத்தை கழித்து ஸ்வஸ்வாதந்திர நிவர்த்தியை பண்ணுறது. தனக்கு சுவாதந்திரம் இல்லாத பண்ணச்சு எம்பெருமானுக்கேன்னு அங்கே ஏற்கனவே இருக்குது ஆ ஊன்றத்தில். அப்போ எம்பெருமானுக்கேன்னு சொன்னால் இவனுக்கு சுவாதந்திரம் இல்லைன்னு சொன்னால் தனக்கும் இல்லைன்னு ஆகிடுத்து. அப்போது எம்பெருமானை சேர்ந்தவர்களுக்கும் எம்பெருமானுக்கு மாத்திரம் அடிமை இல்லை, நாமும் பரதந்திரம் இல்லை. பாகவதாளுக்கும் பரதந்திரம் அப்படின்றது அர்த்தஸ்வபாவத்தினால தேர்வு. ஏன்னா எம்பெருமானை சேர்ந்தவர், எம்பெருமானுக்கு சேத்தனா சேத்தனம் மொத்தம் உடலானதுனால எம்பெருமானுக்கு நாம் பரதந்திரனாக இருந்தால் அவனுடைய உடலுக்கும் நாம் பரதந்திரனாக இருக்கோம். அதனால் பாகவதாளுக்கும் இருக்கும். பாகவத பாரதந்திரியம் இதில் சொல்லப்படுறது. அதனால் இதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், திதீய பதத்தில் சப்தத்தாலும் அர்த்த சுவாவத்தாலும் வரும் அர்த்தங்களை ஸ்ரீ பரதாழ்வானுடையவும் ஸ்ரீ சத்ருக்னாழ்வானுடையவும் விருத்தாந்தங்களிலே அறிவது. பரதாழ்வான் என்ன பண்ணா? பெருமாளுக்கு அடியவனாக இருந்துட்டான். பெருமாள் சொன்னபடிக்கு அவன் பண்ணான். பாரார்த்திய பாரதந்திரத்தை உடனே பெருமாள் விஷயத்தில் பரதாழ்வான் இருந்தார். பெருமாள் பாதுகையை கொடுத்தார். அந்த பாதுகையை எடுத்துன்னு போய் நீ ராஜ்யத்தை அவளை பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டார். அது நடந்தது. ஆனால் சத்ருக்னாழ்வான் என்ன பண்ணா? சத்ருக்னாழ்வான் பரதனுக்கே கைங்கரியம் பண்ணான். முதல்ல சப்தத்தினால் வரக்கூடிய சுவாதந்திர நிவர்த்தி, அது எம்பெருமானுக்கு பாரார்த்தியம் பாரதந்திரியம் அப்படின்றது சப்தத்தினால் வரத்த அதை அவர் பண்ணார். பரதாழ்வான் அனுஷ்டித்தார். அதனுடைய உள்ளர்த்தமாக அர்த்த சுபாவத்தினால வரத்த சத்ருக்னாழ்வான் பரதனுக்கு அடிவனாக இருந்து பண்ணான். அதனால் இந்த நமசப்தார்த்தத்தை இந்த இடத்துல இந்த 2 விற்த்தாந்தங்கள்னாலையும் அறிய வேணும் அப்படின்னு சொன்னார். மேலே நாராயண சப்தார்த்தம், நாராயணாயா அப்படின்னு. நான் உன்னை அந்நீலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அந்நீலை என்னும்படி நிற்கிற நாராயண சப்தார்த்தத்தை கோசல ஜனபதத்தில் ஜந்துக்களையும் சக்கரவர்த்தி திருமகனையும் உதாரணமாக்கி கண்டுகொள்வது. நாராயண சப்தத்துக்கு ஏற்கனவே 2 அர்த்தம் சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம். நாராயணாமயனம், நாரங்களுக்கு எம்பெருமான் இருப்பிடம். அதனால் பெருமாள் ஆதாரன்னு சொன்னோம். அந்த தத்புருஷமாக நான் உன்னை அந்நியிலேன், நான் உன்னை விட்டு
இல்லை, அதனால் நீ தான் எனக்கு ஆதாரம். நாராயணாமயனம் தத்புருஷ சமாசத்தை சொல்கிறது. இந்த அர்த்தத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம், மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும். நீ நாரணனே நீ என்னை அந்நிலை, அது பகுரி சமாசம். நாராகா அயனம் எஸ்ஸா, நீ என்னை விட்டுட்டு இல்லை, அதனால் நீ என் உள்ளலாம் உரையற அப்படின்னு அர்த்தம். பெருமாள் ஒவ்வொரு ஜீவன் உள்ளேயும் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஜீவனும் பெருமாளை தாங்கிறான்னு அந்த இடத்துல அர்த்தம் சொல்லக்கூடாது, நியமிக்கிறான்ற அர்த்தம் சொல்லணும். அதனால் நியந்தாவாயும் அந்த நியமித்தபடி நாம் காரியம் பண்ணால் அதை அனுபவிக்கக்கூடிய சேஷியாகவும் ஆனால் நாம் வந்து நியாமியமாயும் சேஷமாகவும் ஆறோம்னு பார்த்தோம். சரி, இப்போது இந்த ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆதாரனாக இருக்கான் தத்துவம், நாரங்களுக்கு இருப்பிடமானவன் நாராயணன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் கோசல ஜனபதத்தில் ஜந்துக்களையும், கோசல ஜனபதத்தில் ஜந்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பெருமாள் என்ன பண்ணா, காட்டுக்கு எழும்போது, சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு எழும்போது கோசல ஜனபதம் எப்படி இருந்தது, எல்லாம் வாடி போயிடுச்சு. அபிவுக்ஷ பரிம்லானாக புஷ்பாங்குர கோரக்காகன்னு ராமா வியசன கர்ஷிதாக, ராமனுடைய பிரிவினால ஏற்பட்ட வியசனத்தினால அதெல்லாம் வந்து வாடி போச்சு. சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு எழுந்துருச்சு கோசல ஜனபதங்கள்லாம். ஆதாரம் இல்லை. இப்போ மீனுக்கு ஆதாரம் தண்ணி, தண்ணியிலேருந்து ஜலத்துலேருந்து மீனை கரையில் போட்டால் அது துடிக்கிறது, ஏன்னா அது ஆதாரமான ஜலம் இல்லாததுனால. அதுபோல் ஆதாரமாக இருக்கிற எம்பெருமான் காட்டுக்கு போயிடுறான்னா உடனே இதெல்லாம் வந்து வாடி போச்சு. அதனால் இப்போ அந்த எம்பெருமான் ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் உன்னை அந்நியிலேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை இதை வச்சு, அந்த தத்புருஷ சமாச அர்த்தத்தை இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த உதாரணத்தை வச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி திருமகனையும், அதான் கோசல ஜனபதத்தில் ஜலத்துக்கும் சக்கரவர்த்தி திருமகனையும். இப்போ என்னாச்சு, சக்கரவர்த்தி திருமகன் தன்னுடைய ஜோதி தன்னடி ஜோதிக்கு எழுந்துள்ளான் கடைசியில். அப்போது நாராயணம் எஸ்ஸா, இவன் அது உள்ளலாம் இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டான், நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் அப்படின்னு சொல்லி எல்லா சராசரத்தையும் நற்பால குய்த்தனல் அப்படின்னு அதெல்லாம் வந்து நல்ல பதத்தை கொடுத்தான். அதை பிரிவு தாங்காத அதை அப்படியே நல்ல பதத்தை கொடுத்து அதெல்லாம் வாழ வச்சான். அதான் அது உள்ளலாம் அப்படியே இவன் இருக்கான். அதனால் இந்த உதாரணம், இந்த ரெண்டு உதாரணத்தையும் வச்சு நாராயண சப்தார்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதனால் இதுக்கு மேலே நாராயணாயா அப்படின்னு ஒரு சதுர்த்தி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வர சதுர்த்தி ரெண்டாவது சதுர்த்தி. இந்த மந்திரத்தில் முதல்லையே ஏற்கனவே ஒரு சதுர்த்தி போயிடுச்சு, அதான் அகாரத்து மேலே லுப்தமாக இருந்துட்டுருக்கு. அதனால் அங்கேயே அவன் பொருட்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ மறுபடியும் அவன் நாராயணன் பொருட்டுன்னு சொல்லணுமா, சொன்னத்தையே திருப்பி திருப்பி சொல்லுமா? அதனால் இதுக்கு அதிகப்படியான அர்த்தம் என்னன்னா, அவன் பொருட்டு அப்படின்னு சொன்னால் அவன் பொருட்டு என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு காரியம் பண்ணுவோம். ஆனால் அந்த கைங்கரியத்தை இது சொல்கிறது, அது எப்படி அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய.
वेदान्तगुरवे नमः आदिवंशोपाधिनितिवर्यान् भजे श्रीरङ्गपूर्वषडदिशानवदा श्रीं श्रीवत्सवंसलगं वन्दे श्रीकृष्णदेशिकम्